வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காதலர்கள் தினம் முதல் முறையாக அவினாஷ் புது மனைவியுடன் கொண்டாடப் போகிறான். மனம் துள்ளியது. காரில் பக்கத்து இருக்கையில் இருந்த சிவப்பு ரோஜா கொத்தும் சாக்லேட்டும் அவன் மனதை இனிக்க வைத்தன. அவற்றை ஒரு பார்வை பார்த்து கொண்டே மனதுக்குள் சிரித்தபடி காரை ஓட்டினான். பூஜாவிற்கு தெரியாமல் அழகாய் திட்டமிட்டு செய்திருக்கிறான். இன்று அவள் கண்டிப்பாய் ஆச்சரியப்பட்டு போகப் போகிறாள். மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்தவன் பூஜாவின் கல்லூரியை நோக்கி வண்டியை செலுத்தினான். அவனுக்கும் பூஜாவிற்கும் திருமணமாகி 8 மாதங்களாகிறது. இதுவரை பூஜா ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறாள். கேட்கும் கேள்விக்கு பதில், அதுவும் ஓரிரண்டு வார்த்தைகளில். அவனுடைய வேலைக்கு நடுவில் பூஜாவை தெரிந்து கொள்ள இதுபோல ஒரு சில சந்தர்ப்பங்கள் தான் கிடைக்கின்றன. இன்றைய தினம் கண்டிப்பாய் ஒரு மாறுதலை அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்று நம்பிக்கையோடு காரை ஓட்டினான். பூஜாவின் கல்லூரி வந்துவிட்டது. காரை பார்க் செய்துவிட்டு கையில் பூங்கொத்தை எடுத்துக்கொண்டு பூஜாவின் வகுப்பறையை நோக்கி நடந்தான். வழியில் வருவோர் போவோர் அவனையும் அவன் ரோஜா கொத்தையும் பார்த்து கைகொட்டி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தபடி அவனை கடந்து போனார்கள். அவினாஷின் உள்ளம் எல்லாம் பெருமிதம் பொங்கியது. அவன் மனைவி பூஜா இந்த ரோஜா பூக்களை பார்த்தால் எப்படி சந்தோஷப்படுவாள்? கற்பனை செய்தபடியே வகுப்பறை வாசலுக்கு வந்தான். மூடியிருந்த கதவின் கண்ணாடி வழியே இன்னும் பாடம் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது. பூஜா கவனமாக எதையோ எழுதி கொண்டிருந்தாள். இவனை கவனிக்கவில்லை. அவளின் பக்கத்தில் இருந்த அமெரிக்க பெண் அவினாஷை கவனித்துவிட்டு பூஜாவின் தோளில் தட்டி அவினாஷை காட்டினாள். பூஜா இவனை கண்டதும் ரோஜா பூக்களை காட்டி சிரித்தான். ஒரு மெல்லிய புன்சிரிப்போடு தலையை குனிந்து கொண்டாள் அவன் மனைவி. அவள் பக்கத்தில் இருந்த பெண்மணி பேராசிரியரிடம் ஏதோ சொல்வது தெரிந்தது. பேராசிரியர் ஏதோ பூஜாவிடம் சொல்வதும், வகுப்பறையில் கொல் என்று அனைவரும் சிரிப்பதும், தன் உணர்ச்சிகளை மறைக்க பூஜா முயல்வதும் கண்ணாடி வழியாக தெரிந்தது. தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த பூஜா அவனை நேராக பார்க்காமல் குனிந்து கொண்டாள். பூக்கள் இருந்த கைகளால் அவளை அணைத்தபடி, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே என்ற பூங்கொத்தை மனைவியின் முகத்திற்கு நேராக நீட்டினான் அவினாஷ். ச்சு, இது என்ன விளையாட்டு என்றபடி அவன் கை அணைப்பில் இருந்து விலகினாள் பூஜா. அதற்குள் வகுப்பு முடிந்துவிட மற்ற மாணவர்களும் கூட்டமாக வெளிவந்தார்கள். ஹாவ் அ லவ்லி ஈவ்னிங் என்று இருவரையும் வாழ்த்தியபடியே வேகமாக அவர்களை தாண்டி சென்றது மாணவர் கூட்டம். புக்ஸ கொடு என்ற பூஜாவிடமிருந்து புத்தகத்தை வாங்கி கொண்ட அவினாஷ் மீண்டும் பூங்கொத்தை மனைவியிடம் நீட்டினான். கண் முன்னால் விரிந்த அழகிய ரோஜாக்களை கண்டு கொள்ளாமல் நடக்க ஆரம்பித்தாள் பூஜா. வினாடி நேரம் எதுவும் புரியாமல் நடந்து போகும் மனைவியை திகைப்போடு பார்த்தவன் வேகமாக அவளை தொடர்ந்தான். இருவரும் மௌனமாக காரை நோக்கி நடந்தனர். காரில் இருந்த சாக்லேட்டை பார்த்ததும் மனைவி ஒன்றும் சொல்லாமல் இருக்கவே, சாரி பூஜா, உன்னை ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணிட்டேன் என்றான் அவினாஷ். இட்ஸ் ஓகே என்றவள் காரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். ஒரு பெருமூச்சுடன் காரை ஸ்டார்ட் செய்தான் அவினாஷ். பூஜாவை தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வி அடைவதாகவே அவினாஷுக்கு பட்டது. அவள் ஆசைப்பட்டாள் என்றவுடனே அவள் மேற்படிப்பு படிக்க ஏற்பாடு செய்தான். ஆனாலும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. ஜவுளிக்கடை பொம்மை மாதிரி உணர்ச்சியற்று தன் அருகில் உட்கார்ந்திருக்கும் மனைவியை யோசனையோடு பார்த்தான் அவினாஷ். ஒருவேளை அடுத்து அவர்கள் செல்லும் இடமாவது பூஜாவை உற்சாகப்படுத்துமா? காரில் இருந்து இறங்கி நடக்கும் போதே பூஜா பார்த்து விட்டாள். பச்சை புல்வெளியில் வானவில் வண்ணத்தோடு கம்பீரமாய் காத்து கொண்டிருந்தது அந்த ராட்சச பலூன். காற்றில் மத யானை போல அது அசைந்து ஆடுவது அவர்களை அழைப்பது போல இருந்தது. தன்னை அறியாத துள்ளலோடு பலூனை நோக்கி நடந்தாள் பூஜா. இந்தியாவில் இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குமா? அங்கே அன்றாட வாழ்க்கையே ஒரு போராட்டம்தானே. வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்றால் அமெரிக்காதான். மனைவியின் புன்னகையை ரசித்தபடி அவினாஷும் அவளை தொடர்ந்தான்.
பொன்னிற தலைமுடியும் கிறிஸ்துமஸ் தாத்தா போல பெரிய தாடியுமுடைய ஒரு முதியவர் இருவரையும் கை குலுக்கி வரவேற்றார். இருவரும் மூங்கில் கூடையில் ஏறினர். கை கொடுத்து மனைவியை கூடையில் ஏற்றும் போது ஒருவித பரவசத்தோடு மனைவியின் முகத்தை கவனித்தான் அவினாஷ். அவள் கவனமெல்லாம் பலூனை ஆராய்ச்சி செய்வதில் இருந்தது. முகமோ உணர்ச்சியை துடைத்து போட்ட கருங்கல்லாயிருந்தது. பெரியவர் பலூனை இயக்க தீயை கக்கிக் கொண்டு மேலே உயர்ந்தது பலூன். பூமி மெல்ல மெல்ல காலுக்குள் மடங்க இளஞ்சிவப்பும் நீலமுமாய் படர்ந்திருந்த வானத்தை அதிசயமாய் பார்த்தாள் பூஜா. இயற்கையின் வண்ணக்கோலம் அவளை சிலிர்க்க வைத்தது. மனைவியை ஆசையாய் பார்த்து கொண்டிருந்த அவினாஷ் தன் கோட்டை கழற்றி அவளுக்கு குளிர்கிறதோ என்று பூஜாவின் முதுகில் போர்த்தி விட்டான். உனக்கு பிடித்திருக்கிறதா பூஜா என்று மெல்ல பேச்சு கொடுத்தான். இது என்ன பெரிய விஷயம்? பிளேனில் வந்தபோது கூட இப்படித்தான் இருந்தது. வெடுக்கென்று பதில் வந்தது. பிளேனும் இதுவும் ஒன்றா பூஜா? விடாமல் கேட்டான் அவினாஷ். எனக்கு ஒன்றுதான் என்ற பறக்கும் தலைமுடியை காதுக்கு பின்னால் சொருகியபடியே குரல் மாறாமல் சொன்னாள் பூஜா. கூந்தலோ அவளுக்கு அடங்காமல் பறந்தது. அது எப்படி ஒன்றாகும்? பிளேனில் இப்படித்தான் உன் முடி பறக்குமா? கேலியாக கேட்டபடி தானே அவள் கூந்தலை ஒதுக்கிவிட முயன்றான் அவினாஷ். சட்டென்று விலகினாள் பூஜா. பலூனை இயக்குபவர் தங்களை பார்க்காதது போல இருந்தாலும் அவர் கவனம் முழுவதும் தங்கள் மேல் இருப்பதை உணர்ந்தான் அவினாஷ். அவமானத்துடன் வானத்தை வெறுமையாக பார்க்க ஆரம்பித்தான். பூஜா ஏன் இப்படி இருக்கிறாள்? பூஜா பூஜா என்று தன் மனம் அரற்றுகிறது. அது பூஜாவுக்குத்தான் கேட்கவில்லை. அவளுக்கு வேறு ஏதாவது காதல் இருந்திருக்குமோ? பெற்றோரின் வற்புறுத்தலுக்காக தன்னை மனம் புரிந்து கண்டாளோ? மனம் குழம்பியது. குழப்பத்திற்கான விடை பூஜாவிடம் தான் இருக்கிறது. பூஜாவிடமே கேட்டு விடுவது என்று முடிவு செய்தான். பூஜா, உனக்கு என் மேல் என்ன கோபம்? ஏன் இப்படி இருக்கிறாய்? பூஜாவின் அருகில் சென்று கேட்டான். அவன் வார்த்தைகள் காற்றோடு கரைந்தன. பூஜாவிடமிருந்து ஒரு பதிலும் இல்லை. பூஜா, உன்னைத்தான் கேட்கிறேன், பதில் சொல். குரலை கொஞ்சம் கடுமையாக்கினான். ஒரு புழுவை பார்ப்பது போல அவனை பார்த்தாள் பூஜா. என் பதில் உனக்கு பிடிக்காமல் போய்விட்டால்? இல்லை, எதுவானாலும் பரவாயில்லை. நம்முடைய நிலைக்கு காரணம் எனக்கு தெரிய வேண்டும். இப்படியே எத்தனை நாள் இருப்பது? உணர்ச்சி வேகத்துடன் கேட்டான் அவினாஷ். உனக்கும் எனக்கும் இடையில் ஒன்றுமே இல்லை அவினாஷ். அப்படியென்றால் உன்னுடன் எனக்கு திருமண உறவு தேவையில்லை. அதை எப்படி முறிப்பது என்பதுதான் என் யோசனை. பூஜா பேச பேச அவினாஷ் தலையில் இடி இறங்கியது. பலூன் மேலே பறந்து கொண்டிருந்தாலும் தான் எங்கோ அதல பாதாளத்தில் தலை குப்புற விழுவது போல் இருந்தது. மூங்கில் கூடையின் விளிம்பை இறுக பற்றி கொண்டான். அரண்மனை போல பெரிய வீடு, கார் சீறிக்கொண்டு வந்து நின்றது. அவமானமும் கோபமுமாக அவினாஷ் வீட்டின் உள்ளே வந்தான். எதிர்கொண்டு வந்த தாயை கண்டு கொள்ளாமல் மாடி ஏறி சென்றான். அவினாஷின் தாய் கமலா மகனை கவலையுடன் பார்த்தார். வழியெல்லாம் ஒரு கனமான அமைதி பூஜாவிற்குள் ஒரு பயத்தை உண்டாக்கியது. தான் பேசியதை அவினாஷ் தாய் தந்தையரிடம் சொன்னால் என்ன மாதிரி பேச வேண்டும் என்று யோசித்து கொண்டே ரோஜா பூக்களையும் சாக்லேட்டையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். என்னம்மா பூஜா, என்ன விஷயம்? அவினாஷுக்கு ஏன் கோபம்? கமலா மருமகளை கேட்டார். வெளியே போய் சாப்பிடலாம்னு யோசிச்சார். நான் எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னேன். வாய்க்கு வந்ததை மெல்ல முனங்கினாள். அச்சச்சோ, தலை வலிக்குதா? வா, சூடா ரசம் சாதம் தர்றேன். பசியில் கூட தலை வலிக்கும் என்று அன்பொழுக மருமகளை சமையலறைக்கு அழைத்து சென்றார் கமலா. மகனின் கோபம் அவர் மனத்தை உறுத்தியது. மருமகள் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அவரை வருத்தியது. மாடியில் படுக்கையில் படுத்திருந்த அவினாஷுக்கு தாயின் கரிசன குரல் கேட்டது. அம்மாவின் வெள்ளை மனதை இந்த பூஜா எப்படி புண்படுத்த போகிறாளோ? தாயாலும் தந்தையாலும் தனிமையை தாங்க முடியவில்லை என்பதற்காகவே 8 வருட கல்லூரி படிப்பை முடித்தவுடன் ரெசிடென்சி செய்ய மீண்டும் ஃபேர்ஃபேக்ஸுக்கே வந்தான். வரும் மனைவி அம்மாவை புரிந்து கொள்பவளாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்தியாவில் இருந்து அம்மா பார்த்த பெண்ணை திருமணம் செய்தான். திருமணத்தின் போது பூஜா மகிழ்ச்சியாகத்தானே இருந்தாள். ஆனால் இவன் நெருங்கினாலே விலகி விலகி போனாள். இப்போதுதான் விஷயம் புரிகிறது. ஆனால் பூஜா ஏன் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாள்? குழப்பத்துடன் விட்டத்தை வெறுமையாக பார்த்தபடி பூஜாவுக்காக காத்திருந்தான்.
சாப்பிட்டு விட்டு மேலே செல்லும் மருமகளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார் கமலா. தன் கணவன் சாப்பிடவில்லையே என்ற உணர்வே இல்லாமல் இந்த பெண்ணால் எப்படி இருக்க முடிகிறது? யோசனையுடன் கணவனை நாடி சென்றார் அவர். விஸ்வநாதன் அவர்களது அறையில் டிவி பார்த்து கொண்டிருந்தார். என்னங்க, உங்க பிள்ளைக்கும் பூஜாவுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. சொல்லிக்கொண்டே அறைக்குள் சென்றார். சும்மா எதையாவது நினைச்சுக்கிட்டு குழம்பாத. பூஜா நல்ல பொண்ணு. அவினாஷ் தன் மனைவியை நல்லா நடத்துகிறான். டிவியை விட்டு அவர் கண் அகலவில்லை. இல்லங்க, எனக்கு ஏதோ சரியா படல என்றபடி படுக்கையின் மறுபக்கம் உட்கார்ந்தார் கமலா. பார், வேலண்டைன்ஸ் டேக்கு மனைவிக்கு பூவும் சாக்லேட்டும் வாங்கி கொடுத்திருக்கிறான். தன் வேலை சிரமத்தையும் பார்க்காமல் தினம் அவளை கல்லூரியில் கொண்டு போய் விட்டு கூட்டி வருகிறான். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, புதுசா கல்யாணமானவங்க மாதிரி அவங்க 2 பேரும் அந்யோன்யமாகவே இல்லை. இத பார் கமலா, உன்னோட கற்பனையை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காதே. 2 பேரும் இன்றைய இளைஞர்கள் யதார்த்தமாகத்தான் வாழ்க்கையை எடுத்துக் கொள்வார்கள். தேவையில்லாமல் கவலைப்படுவதே உன் வேலையா போச்சு. ஆமா, என்னை குறை சொல்வதே உங்களுக்கு வேலையா போச்சு, கோபமாக சொன்னார் கமலா. சரி, இப்ப என்ன செய்ய சொல்ற? டிவியை அணைத்தபடி மனைவியின் பக்கம் தன் கவனத்தை திருப்பினார் விஸ்வநாதன். என்ன, முதல்ல இருந்து நான் சொல்வதுதான். அபியும் பூஜாவும் இங்க இருக்கட்டும். நாம் 2 பேரும் ஏதாவது சின்ன டவுன் ஹவுஸ் பார்த்துட்டு போகலாம். என்ன கமலா, திருப்பி திருப்பி இதையே சொல்ற? அவினாஷ் வேலைக்கு நேரமோ காலமோ இல்லை. பூஜாவும் முழு நேரம் படிக்கிறாள். 2 பேரும் பயங்கர பிஸி. நாம தான் அவர்களுக்கு ஆதரவா இருக்கணும். நாம அங்கிருந்து கிளம்பிட்டா இங்க தினப்படி சமையல் கூட நடக்காது. எல்லாம் யோசிச்சு அவினாஷ் கிட்ட பேசித்தானே நாம இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். விஸ்வநாதன் பேச பேச கமலா மௌனமானார். இரவிற்கு போட்டியாக கனமான மௌனம் அந்த வீட்டை சூழ்ந்தது. முகம் பார்க்கும் கண்ணாடி பூஜாவின் அழகை அவளுக்கே பிரதிபலித்து காட்டியது. பெருமையுடன் தன்னை அலங்கரிக்க ஆரம்பித்தாள். நிதானமாக லிப்ஸ்டிக்கை உதட்டில் பூசிக்கொண்டிருக்கும் போதே அவினாஷ் படபடப்பாக வாசலில் வந்து நின்றான். அவனை கண்டு கொள்ளாமல் உதட்டு சாயம்தான் உலகிலேயே முக்கியமானது போல தன் வேலையில் கவனமாக இருந்தாள் பூஜா. அவள் செயலில் ஒருவித அலட்சியம் இருந்தது. பூஜா, என்னோட ஃபைல்ஸ் ஏதாவது உன் புக்ஸோட மிக்ஸ் ஆயிடுச்சான்னு பார்க்குறியா? முக்கியமான பேப்பர்ஸ் எங்க வச்சேன்னே தெரியல. காலை நேர அவசரத்தில் இருந்தான் அவினாஷ். பூஜா அவனை கண்டு கொள்ளவே இல்லை. தன் அலங்காரத்திலேயே குறியாக இருந்தாள். பூஜா, ப்ளீஸ், டியூட்டிக்கு லேட் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் உன் வேலைக்காரி இல்லை. பட்டென்று பதில் வந்தது. ஆத்திரமாக பல்லை கடித்தான் அவினாஷ். நான் உன்னை காலேஜ் கூட்டிட்டு போறேனே, அப்ப நான் உனக்கு டிரைவரா? கையில் இருந்த லிப்ஸ்டிக்கை ஆத்திரமாக தூக்கி எறிந்த பூஜா அவினாஷை எரித்து விடுவது போல பார்த்தாள். நான் உன்னை கேட்டனா? நீதானா வாளை ஆட்டிக்கிட்டு என் பின்னால வந்த? பூஜாவின் வார்த்தைகள் ஈட்டியாய் தாக்கின. ஏன் இப்படி என்ன வெறுக்கிற? Why did you marry me? Because marrying you is the easiest and cheapest way to come to America. அலட்சியமாக வந்தது பதில். சி, இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, எனக்கு தேவை அமெரிக்க வாழ்க்கை. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். நீ ஏமாந்து போனா நானா பொறுப்பு? திமிராக பொறிந்தாள் பூஜா. வெறுப்புடன் அவளை பார்த்த அவினாஷ் வேகமாக படி இறங்கினான். மனம் முழுவதும் வெறுப்பு மண்டி கிடந்தது. இவர்களின் வாக்குவாதம் கேட்டுத்தானோ என்னவோ பெரியவர்கள் இருவரும் மௌனமாக வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். பெரியவரின் முகம் இறுகி இருந்தது. அம்மா, என் பேப்பர்ஸ் பாத்தியா? கோபத்தை உள்ளடக்கி கொண்டு கேட்டான் அவினாஷ். அப்பா பேப்பர்ஸோட நான் தான் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், இரு பார்க்குறேன் என்ற கமலா அவசரமாக தங்கள் அறைக்குள் சென்றார். தன்னை அறியாமல் கண் கலங்கியது. மகன் முள்மேல் இருப்பது போல் தவிப்பது தெரிந்தது. எப்படி உதவுவது என்று அவருக்கு தெரியவில்லை. மௌனமாக ஃபைலை எடுத்து வந்து நீட்டினார். வாங்கி கொண்டு காரை நோக்கி நடந்தான் அவினாஷ். நடையில் அவசரமும் பதட்டமும் தெரிந்தது. அவினாஷ், பூஜா எப்படி? கமலா முடிக்கும் முன், அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆத்திரமாக கத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான் அவினாஷ். கவலையுடன் தன் கணவனை பார்த்த கமலா அப்படியே நாற்காலியில் தொய்ந்து விழுந்தார். விஸ்வநாதன் ஆதரவாக மனைவியின் தோளை தட்டினார். சின்ன பசங்க கமலா, இப்படித்தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், எல்லாம் சரியா போயிடும்.
மனைவியை அவருடைய நிதானமான பதில் அமைதிப்படுத்தியது. மேலே அறையில் இருந்த பூஜாவை எதுவுமே பாதிக்கவில்லை. நிதானமாக கல்லூரிக்கு தயாரானாள். அவினாஷ் போனால் என்ன? கீழே 2 கிழங்கள் இருக்கின்றன. யாரையாவது ஒருவரிடம் நைச்சியமாக பேசினால் போதும். அம்மா கிழவியை விட அப்பா கிழவனை சீக்கிரம் ஏமாற்றி விடலாம். யோசித்தபடியே படி இறங்கினாள். தன் முக பாவத்தையும் மாற்றிக்கொண்டாள். உற்சாகத்துடன் ஹாய் அங்கிள், ஹாய் ஆன்டி, குட் மார்னிங் என்றபடி அங்குமிங்கும் கண்ணால் தேடியவள் அவினாஷ் போய்விட்டாரா? எதுவுமே தெரியாதவள் போல் கேட்டாள். ஏதோ கோபமா போன மாதிரி இருந்தது, மொட்டையாக சொன்னார் கமலா. கமலாவை கண்டுகொள்ளாமல் விஸ்வநாதனை பார்த்து அழகாய் சிரித்தாள் பூஜா. என்னவோ தேடிட்டு இருந்தார். நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தனா, அவர் என்ன தேடுறாருன்னு எனக்கு புரியல. தேனாய் சொன்னாள். ஏதோ சொல்ல வந்த மனைவியை கண்ணால் நிறுத்திய விஸ்வநாதன், நீ ரெடின்னா கிளம்பலாம்மா, நான் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போறேன் என்றார். பூஜாவின் கல்லூரி அவினாஷ் வேலை பார்க்கும் இனோவா ஃபேர்ஃபேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருப்பதால் அவினாஷ் பூஜாவை கொண்டு விடுவதை சுலபமாயிருந்தது. விஸ்வநாதன் வேலை பார்ப்பதோ வாஷிங்டன் ஹாஸ்பிட்டல் சென்டர். பூஜாவை கொண்டு விட்டுவிட்டு அவர் வேலைக்கு செல்வது என்றால் அவருக்கு தாமதமாகும் தான். ஆனாலும் பூஜாவை அழைத்து செல்லும் மனநிலையில் மனைவி இல்லை என்பது அவருக்கு தெரியும். எனவே அந்த பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டார். அவினாஷின் கோபம் பூஜாவை மிகவும் பாதித்துவிடக் கூடாது என்பதே அவர் கவலை. இளம் தம்பதிகளின் நல்வாழ்வுக்கு தன்னால் முடிந்த உதவி என்று எண்ணியபடி மகிழ்ச்சியோடு மருமகளோடு கிளம்பினார் பெரியவர். மருமகளின் முதுகை பெருமூச்சோடு பார்த்து கொண்டிருந்த கமலா தானும் கைப்பையை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பினார். வெறுமை வீட்டுக்குள் குடியேறியது. தூக்கு கயிறு கழுத்தை இறுக்கி மூச்சு முட்டுவது போல் இருந்தது அவினாஷுக்கு. கழுத்தில் சுற்றி இருக்கும் கயிற்றை அறுத்து எறிய உடலிலோ மனதிலோ சக்தி இல்லாமல் தள்ளாடினான். மருத்துவமனையின் வெளிச்சுவரில் தன்னை சாய்த்து கொண்டான். இரவு குளிர்காற்று வேகமாய் அவன் முகத்தை அரைந்து சென்றது. வேதனையோடு கண்களை மூடிக்கொண்டான். அவன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆயிற்று? அவனை வெறுத்து ஒதுக்கும் பூஜாவை விட்டு விலக முடியவில்லையே. முதுகெலும்பில்லாத புழுவிற்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? போகிறேன் போகிறேன் என்று சொல்பவளை எப்படி நிறுத்தி வைக்க முடியும்? ஆனால் பூஜா இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது போல இருக்கிறதே. அவனை அடியோடு வெறுக்கும் பூஜாவை நேசிக்க தன்னால் எப்படி முடிந்தது? தன்னையே அவினாஷுக்கு புரியவில்லை. காதல் என்பது இதுதானா? இப்படித்தான் தவிக்க வைக்குமா? விங் விங் சத்தம் போட்டு அவசர நிலையை அறிவித்து கொண்டு ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்குள் நுழைந்தது. அவினாஷை கடமை அழைத்தது. நிமிர்ந்தவன் முகத்தை கைகளால் தேய்த்து கொண்டு முகத்தை சுறுசுறுப்பாக்கி கொண்டான். வேகமாக தன் வேலையில் இறங்கினான். பூஜாவிற்கு வேண்டுமானால் இவன் தேவையில்லாமல் இருக்கலாம். இவனுடைய படிப்பும் திறமையும் நிறைய பேருக்கு பயன்பட வேண்டும். வேலையில் இறங்கி அவினாஷுக்கு மீண்டும் ஓய்வு கிடைக்க காலை 4 மணி ஆகியது. ஓய்வு அறைக்கு சென்று சூடான கருப்பு தேநீரை கப்பில் ஊற்றிக்கொண்டு நாற்காலியில் சோர்வாக உட்கார்ந்தான். யூ டிட் குட் டுடே. தோளில் கை விழுந்தது. திரும்பி பார்த்தான். டாக்டர் எமிலி ரிச்சர்ட்சன், அவசர சிகிச்சை பிரிவின் தலைமை டாக்டர். தேங்க்ஸ். மெல்லியதாக புன்னகைத்தான். காஃபி மேக்கரில் இருப்பது பழையது என்பது தெரிந்தவுடன் தண்ணீரை மாற்றி புதிதாய் காஃபி போட்டார். வாட் ஆர் யூ பிளானிங் ஆஃப்டர் யூ ரெசிடென்சி? திஸ் ஹாஸ்பிட்டல் குட் யூஸ் யூ. அவனை கேட்டார். I don't know. I want to explore my options in other places. Well, let me know. I will put in a good word if you are interested. சொன்னபடியே அவனை தாண்டி காஃபியை எடுத்துக்கொண்டு அறை வாசலுக்கு சென்றவர் என்ன நினைத்தாரோ திரும்பி அவனிடம் வந்தார். அவினாஷ், I know something is eating you personally. Please, let me help you. டாக்டரை ஆழ்ந்து பார்த்தான் அவினாஷ். இந்த 3 வருடங்களாய் இவருடன் நல்ல பழக்கம். அப்பாவை பற்றியும் இவருக்கு தெரியும். இவனுடைய திருமணத்திற்கு கூட வந்திருந்தார். பூஜா வாண்ட்ஸ் டு லீவ் மீ. மனதை அரித்து கொண்டிருந்த நஞ்சு வார்த்தைகளாக வெளிவந்தது. வாட்? அதிர்ந்து பார்த்தார் டாக்டர் எமிலி. ஐ தாட் யூ இண்டியன்ஸ் நெவர் டிவோர்ஸ். அதிர்ச்சியாக வெளிவந்தன வார்த்தைகள். தலையை குனிந்து கொண்டான் அவினாஷ். I always wondered about arranged marriages. You cannot keep Pooja if she does not love you. You will be happy later.
என்றவர் குனிந்திருந்தவனின் முதுகை தட்டிவிட்டு சென்றார். சோகம் அழுத்த மேஜையில் தலை கவிழ்ந்து யோசித்தான் அவினாஷ். வீட்டுக்கு செல்லும் எண்ணமே அவனுக்கு வரவில்லை. கோபம் அது கமலாவை குடைந்து எடுத்து கொண்டிருந்தது. அலங்கோலமாயிருந்த சமையலறை மீது கோபமா, இல்லை ஒரு வாரமாய் வீட்டுக்கு வராத கணவனை பற்றி யோசிக்காமல் மாமனாருடன் சீட்டு கட்டு விளையாடி கொண்டிருக்கும் மருமகள் மீது கோபமா? அவருக்கே தெரியவில்லை. சுடுநீர் குழாயை திருப்பி பாத்திரங்களை டிஷ் வாஷரில் எடுத்து போட்டார். இயந்திரமாய் கைகள் வேலை செய்தாலும் மனம் குமரியது. பூஜா பொறுப்பாய் ஒரு வேலை செய்வது இல்லை. விருந்துக்கு வந்தவள் போல் நடந்து கொள்கிறாள். ஏதாவது வேலை செய் என்று கூப்பிட்டால் போதும், பரீட்சை இருக்கிறது என்று நூலகத்திற்கு ஓடிவிடுகிறாள். வீட்டிலும் வெளியிலும் வேலை செய்து மனமும் உடலும் ஓய்ந்து விட்டிருந்தது. போதாததற்கு பூஜாவை கல்லூரியில் கொண்டு விடும் வேலையும் அவ்வப்போது அவர் தலையில் விழுகிறது. இதையெல்லாம் அவினாஷின் மனைவி என்பதற்காகவே பொறுத்து போகிறார். ஆனால் அவினாஷ் வாரம் முழுவதும் வீட்டுக்கு வரவே இல்லை. ஒரு போன் கூட இல்லை. இந்த பெண் பூஜாவோ அவினாஷ் என்றால் யார் என்று கேட்பாள் போலிருக்கிறதே. அவன் மேல் பூஜாவிற்கு என்ன அப்படி ஒரு அலட்சியம்? கவலையோடு வேலைகளை கவனித்தாலும் அவர் சிந்தனை எல்லாம் மகனை பற்றியே இருந்தது. ஜன்னல் வழியாக அவினாஷின் கார் வருவது தெரிந்தது. என்னங்க அவினாஷ் என்றபடி பரபரப்பானார். விஸ்வநாதனும் உட்கார்ந்த இடத்தில் இருந்து சட்டென்று எழுந்தார். பூஜா மட்டும் எந்தவித பரபரப்பும் இல்லாமல் விஸ்வநாதன் மடியில் இருந்து விழுந்த ஸ்கிராபிள் காய்களை நிதானமாக எடுத்து கொண்டிருந்தாள். உள்ளே நுழைந்தான் அவினாஷ். அலங்கோலமாய் கிடந்த வீடும் அது அசதியாய் தெரிந்த தாயும் வீட்டு நிலவரத்தை வினாடி நேரத்தில் அவனுக்கு புரிய வைத்தன. பூஜாவின் இரட்டை வேடம் புரிந்தது. நான் வேண்டாம், ஆனால் என் மனைவி என்ற வசதி மட்டும் வேண்டுமா? சுர் என்று பூஜா மேல் கோபம் ஏறியது. முதல்ல நீ வெளியே போ. கை நீட்டி பூஜாவை நோக்கி கத்தினான். டே என்னடா? கமலம் பதறிவிட்டார். அவினாஷ் மகனை ஓங்கிய குரலில் அதட்டினார் விஸ்வநாதன். வெளியே போன்னு சொல்றேன் இல்ல? ஆத்திரமாக கத்தினான் அவினாஷ். பூஜா வெற்று பார்வை பார்த்தபடி கல்லாய் நின்றிருந்தாள். ஆத்திரம் தலைக்கேற வேகமாய் படியேறி போன அவினாஷ் அறையில் இருந்த பூஜாவின் பொருட்களை வீசி அடிக்க ஆரம்பித்தான். மகனின் ஆத்திரத்திற்கு அர்த்தம் புரியாத கமலா பதற்றத்துடன் மாடி ஏறி ஓடினாள். மருமகளை ஒரு பார்வை பார்த்த விஸ்வநாதனும் மனைவியை பின்தொடர்ந்தார். டேய் நிறுத்துடா! மகனின் கையை பிடித்து தடுத்தார் கமலா. என்னப்பா பிரச்சனை சொல்லு, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம். வார்த்தையால் மகனை நிதானப்படுத்தினார் தாய். கவலையோடு நின்ற பெற்றோரை தாண்டி சென்றது அவினாஷின் பார்வை. பூஜா கடைசி படியருகில் ஊமையாய் நின்றிருந்தாள். அவள் கண்களில் சின்னதாக கலக்கம். அவினாஷ் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டால், திடீரென்று வீட்டை விட்டு வெளியேறும்படி ஆகிவிட்டால் என்று கலங்குகிறாளோ? மனதில் அரிப்பதை சொல்ல முடியாமல் தவித்தான் அவினாஷ். மனைவி இவனை விட்டு பிரிகிறாள் என்றால் இவனுக்குத்தானே அவமானம். தாயும் தந்தையும் விவாகரத்து என்பதை எப்படி ஏற்பார்கள்? பூஜா இங்கிருந்து வெளியேறினால் என்ன செய்வாள்? யோசிக்க யோசிக்க தொண்டையில் முள் சொருகி கொண்டது. வாட் ஹேப்பன் டு யூ அபி? விஸ்வநாதன் மகனின் தோளில் கை வைத்து அழுத்தினார். லெட் மீ ஹெல்ப் யூ. நிதானமாக மகனின் கண்ணை பார்த்து பேசினார். எனக்கு இவளை கண்டாலே வெறுப்பா இருக்கு. ஒருவித அருவருப்போடு பூஜாவை சுட்டி காட்டி சொன்னான் அவினாஷ். மனதில் மண்டி கிடந்த வெறுப்பு வார்த்தையாய் வெளிவந்தது. அப்படியெல்லாம் சொல்லாத அபி, பூஜா நம்ம வீட்டு பொண்ணு என்றார் கமலா. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எரிச்சல் படாத அவினாஷ். வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு. ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு போக கத்துக்கோ. விஷயம் தெரியாத தந்தை அறிவுரை கூறினார். இல்லப்பா, டிவோர்ஸ் இஸ் இன்எவிட்டபிள். பூஜாவின் கண்ணில் இருந்த பார்வையை அகற்றாமல் அழுத்தமாக கூறினான் அவினாஷ். பூஜாவின் முகத்தில் ஒரு அலட்சிய புன்னகை. தோளை குலுக்கியபடி அவன் இடத்தில் இருந்த பார்வையை திருப்பினாள். டிவோர்ஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ இன் யவர் ஃபேமிலி அவினாஷ். இஃப் நீட் பி கொஞ்ச நாள் ஸ்டே அவுட் இன் அன் அப்பார்ட்மெண்ட். தனியாக இருந்து யோசிச்சாதான் உனக்கு புரியும். வி வில் டேக் கேர் ஆஃப் பூஜா ஃபார் யூ. பட் பூஜா இஸ் யுவர் வைஃப் நவ் அண்ட் ஃபார் எவர். ஆணித்தரமாக சொல்லிவிட்டு படி இறங்கினார் விஸ்வநாதன். இறங்கி போகும் தந்தையின் தலையை யோசனையுடன் பார்த்தபடி நின்றிருந்தான் அவினாஷ்.
டைசன்ஸ் கார்னர் வாஷிங்டன் டிசி ஏரியாவிலேயே பெரிய மால் டைசன்ஸ் கார்னர். வெள்ளிக்கிழமை மாலை என்பதால் கூட்டமாக இருந்தது. ஈஸ்டருக்காக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வண்ண விளக்குகள் மின்ன ஒரு மாய உலகத்தில் மக்கள் அங்குமிங்குமாக ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தனர். எஸ்கலேட்டரில் சிரித்தபடி கருப்பு மினி ஸ்கர்ட்டும் பிங்க் கலர் டாப்புமாக ஏறிக்கொண்டிருந்தாள் பூஜா. அவளுடன் இருந்த 2 கல்லூரி தோழிகள் ஏதோ சொல்ல, காதில் தொங்கும் பெரிய வளையங்கள் ஆட அவள் குலுங்கி சிரித்தாள். கூட வந்த இருவரில் ஒருத்திக்கு பிறந்த நாள். பூஜா, லெட்ஸ் கோ டு நாட்ஸ்டாம். தே ஹாவ் தி நைசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஜுவல்லரி. பூஜாவின் தோழி சொல்ல மூவரும் அந்த கடைப்பக்கம் திரும்பினர். எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பென்சிவ் தேர், வி கேன் ஒன்லி லுக். ஒருவித பெருமூச்சோடு சொன்னாள் பக்கத்தில் இருந்த தோழி வாண்டா. அவளுக்குத்தான் இன்று பிறந்த நாள். பட் பூஜா கேன் அஃபோர்ட் இட், ஷீ இஸ் அ டாக்டர்ஸ் வைஃப். முதலில் பேசியவள் பூஜாவை கிண்டல் செய்ய பெருமையுடன் பூஜா தன் கூந்தலை தள்ளிவிட்டு கொண்டாள். மூவரும் பேசியபடியே கடைக்குள் நுழைந்து நகைகள் இருக்கும் இடத்துக்கு சென்றனர். கண்ணாடி பெட்டிக்குள்ளும் வெளியேயுமாக பல பல விதங்களில் நகைகள் இருந்தன. ஒவ்வொன்றையும் மெதுவாக தோழிகள் வேடிக்கை பார்த்தனர். கடை சிப்பந்தி பெண் அவர்கள் அருகில் வந்தாள். மே ஐ ஹெல்ப் யூ? பணிவாக கேட்டாள். வி ஆர் ஜஸ்ட் லுக்கிங், தேங்க்யூ என்று நகைத்தபடி அங்கிருந்து நகர்ந்தனர். ஜஸ்ட் விண்டோ ஷாப்பர்ஸ். மூவர் காதிலும் விழும்படியாக கடை சிப்பந்தி அழுத்து கொள்வது பூஜாவிற்கு அவமானமாக இருந்தது. வாண்டா, திஸ் இஸ் யுவர் பர்த்டே கிஃப்ட். ஐ வாண்ட் டு கெட் யூ எ கிஃப்ட். டெல் மீ வாட் யூ வாண்ட். பிறந்த நாளை கொண்டாடும் பெண்ணை கேட்டாள் பூஜா. நோ பூஜா, இட் இஸ் காஸ்ட்லி ஹியர். மெல்லிய குரலில் மறுத்து பார்த்தாள் வாண்டா. இட்ஸ் ஓகே, லெட் செலிப்ரேட் யுவர் பர்த்டே இன் ஸ்டைல் என்று உற்சாகப்படுத்தினாள் பூஜா. ரியலி, ஆர் யூ ஷியோர்? தயக்கத்தோடு கேட்டாள் அந்த பெண். அஃப்கோர்ஸ், பூஜா இஸ் ஷியோர். லுக் அட் திஸ் வாட்ச். ஐ ஹாவ் நாட் சீன் எனிதிங் லைக் திஸ். அங்கிருந்த கடிகாரத்தை காட்டினாள் அடுத்த தோழி. உண்மையிலேயே அந்த கை கடிகாரம் அழகாகத்தான் இருந்தது. அகலமான கருப்பு பட்டையில் பச்சை மஞ்சள் நிறத்தில் அழகாக சங்கிலி தையல் போடப்பட்டிருந்தது. சின்ன செவ்வக வடிவில் கடிகாரத்தின் முகம் இருந்தது. அதை பார்த்ததும் பூஜாவிற்கு அதை உடனே வாங்கிவிட வேண்டும் என்று தோன்றியது. இட் இஸ் $75. ஐ டோன்ட் வாண்ட் இட். வாண்டா மெல்ல பின் வாங்கினாள். I'm telling you, it is okay. See, I'm going to buy 3 of them for all of the Rafas. என்றபடி 3 கடிகாரங்களை எடுத்து கடை சிப்பந்தியிடம் நீட்டினாள். கூடவே தன்னுடைய கிரெடிட் கார்டையும் நீட்டினாள். அவினாஷ் அவளுக்காக வாங்கி கொடுத்திருந்த கிரெடிட் கார்டு. முதலில் முணுமுணுத்த சிப்பந்தி இப்பொழுது மிக பவ்யமாக நன்றி சொல்ல பெருமையாக உணர்ந்தாள் பூஜா. Hey பூஜா, you are such a good friend. வாண்டா பூஜாவை கட்டி கொண்டாள். I think we should celebrate our friendship. Let's go down to eat. I know the perfect place. இருவரையும் இழுத்து கொண்டு ஓடினாள் பூஜா. 2 அமெரிக்க நண்பர்கள் கிடைத்ததில் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர்களுக்காக தன்னுடைய பழக்க வழக்கங்களை மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டாள் பூஜா. கொண்டாட்டங்கள் முடிந்தது. வாண்டாவின் காரில் அவள் வீடு திரும்பும்போது மணி 9 தாண்டி இருந்தது. அவள் வீட்டை சுற்றி ஒரு 20 கார்களாவது நின்றிருக்கும். அதையெல்லாம் பார்த்தவுடன் தான் பூஜாவிற்கு நினைவு வந்தது. இன்று வீட்டில் சத்யநாராயண பூஜைக்கு கமலா ஏற்பாடு செய்திருந்தார். அதற்குரிய வேலையில் இருந்து தப்பிக்கவே நூலகம் செல்ல வேண்டும் என்று சொல்லி விஸ்வநாதனுடன் வெளியேறியவள் முன்னமே திட்டமிட்டபடி நூலகத்தில் தன் தோழிகளை சந்தித்து அவர்களுடன் பிறந்த நாள் கொண்டாட டைசன் கார்னர் வந்திருந்தாள். நூலகத்தில் தன் உடையையும் மாற்றிக்கொண்டாள். தோழிகளுடன் உற்சாகமாய் பொழுதை கழித்ததில் பூஜாவிற்கு நேரம் போனதே தெரியவில்லை. பூஜை பற்றியும் மறந்து போயிற்று. தன்னையே மனதில் திட்டிக்கொண்டு நாக்கை கடுத்தி கொண்டாள். காரில் இருந்து இறங்கி பூனை நடை நடந்து மெல்ல கேரேஜ் வழியாக வீட்டுக்குள் நுழைந்தாள். பூஜை முடியும் தருவாயில் இருந்தது. மெல்ல அங்கிருந்த பவுடர் ரூமுக்குள் நுழைந்து தன் உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள். அவளுக்கு நேராக கமலா நின்றிருந்தார். பூஜா, எங்க போயிருந்த? மெல்லிய குரலில் கோபமாக கேட்டார் கமலா. இல்ல ஆன்டி, ஃப்ரெண்டு பர்த்டேன்னு பதில் சொல்ல வாயை திறந்தாள் பூஜா. குப் என்று மது வாடை வீசியது. மூச்சை இழுத்து பிடித்தார் கமலா. கோபத்தையும் தான். அவருடைய ஆளுமை. மருமகள் மது அருந்திவிட்டு வந்திருக்கிறாள்.
அதுவும் வீட்டில் பூஜை நடக்கும்போது. திரும்பி பூஜை நடக்கும் இடத்தை பார்த்தார். பூஜைக்கு வந்திருந்த ஒரு சிலரின் பார்வை இவர்களின் மேல் இருந்தது. என்ன காரியம் செய்திருக்கிறாய் பூஜா? நீ மேல போ. உன் அறையை விட்டு வெளியே வர வேண்டாம். கோபமாக அடிக்குரலில் சீறினார். அவரை முறைத்த பூஜா மனதுக்குள்ளேயே சிரித்து கொண்டாள். நல்ல வேளை, கிழவியே பூஜைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. தப்பித்தோம். இல்லையென்றால் வந்திருப்பவர்களிடம் ஒப்புக்கு இழிக்க வேண்டும். பொங்கி வரும் சிரிப்பை மறைக்க தலை குனிந்து படி ஏறினாள். என்ன கமலா, மருமகள் பூஜையில் உட்காரலையா? வந்திருந்த யாரோ கேட்டார்கள். அவ பூஜைக்கு உட்காரும் நிலையில் இல்லை. சிரித்து மழுப்பினார் கமலா. ஹோ, பொம்பளைங்கன்னா இது ஒரு தொந்தரவு என்று அந்த பெண்மணி முணுமுணுக்க பக்கத்தில் இருந்தவர்கள் புரிந்து கொண்டு சிரித்தார்கள். கவலையுடன் கமலாவின் கண்கள் பூஜைக்கு வந்திருந்த மகனின் கண்களை சந்தித்தன. அவன் அவமானத்துடன் முகம் திருப்பினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.